and welcome to AJ Home Bakers. Recently நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இப்போ டெக்கரேஷன் வீடியோஸாக இருக்குது. ஒரு ரெசிபி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இன்றைக்கி பிஸ்தாச்சி கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது 1 kg கேக்கோட ரெசிபி. அதனால 8 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். அது மாதிரியே அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டும் போட்டுடலாம். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். அதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மாவை வந்து நம்ம மறுபடியும் திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த 2 டீஸ்பூன் மைதாவுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கிட்டு இதை 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு தடவை செய்கிறதான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மில்க் பவுடர் பேக்கிங் பவுடர் எல்லாமே மைதா கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அப்புறமா 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் கிரானுலேட்டட் சுகர் எடுக்கிறதா இருந்தால் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் பவுடர் சுகர் எடுத்தால் தான் நமக்கு சீக்கிரமாக பீட் ஆகி கிடைக்கும். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல க்ளீனான மிக்சிங் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 4 முட்டை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த 4 முட்டையுமே எக் யோக்கும் எக் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே எக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ளதாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா முட்டையை எடுத்து வெளியில் வச்சு அந்த கூலெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா தான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரையும் சால்ட்டையும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தமாக சேர்த்து எடுத்து டம்ப் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணணும். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் பீட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் பீட்டரை ஹை ஸ்பீடில் போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த 1 kg பவுல் வந்து இந்த மாதிரியே 3/4 அளவுக்கு நமக்கு எக்கு ஹைட்டு வர்றது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். அது மாதிரியே இந்த பிளேடு வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்லா ஃபோல்ட் ஆகி நிற்கணும். எக் இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வரணும். இதுதான் வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா பீட்டர் ரொம்ப டைம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த ஆயில் எக்கு கூட மிக்ஸ் ஆகி கிடைச்சா மட்டுமே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் போட்டு தான் பீட் பண்ணணும், இல்லைன்னா ஓவர் மிக்ஸ் ஆகிடும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதுக்கு கூட 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிக்சிங் ரொம்ப கவனமாக பண்ணோம். கட் அண்ட் ஃபோல்டிங்கில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அது மாதிரியே ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். விஸ்க் யூஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் ஆயிரும் பேட்டர். இந்த மாதிரியாக செய்துக்கணும். சைடில் உள்ளதை ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர்லையா ஒரு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியே தான் கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஓவர் மிக்ஸ் ஆகாமல் பேட்டர் நல்லா கரெக்டாக கிடைக்கும். அது மாதிரியாக இந்த மாதிரி ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக செய்துக்கணும். ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதும் ஓவர் மிக்ஸ் ஆகிடும். இப்போ செய்தது மாதிரியே ஃப்ளோரை வந்து 3 பேட்சை ஆட் பண்ணி கண்டினியூஸாக செய்துக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமாகவே மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டர் இந்த மாதிரியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் உள்ள பால் எடுத்திருக்கேன். இதுதான் பிஸ்தாச்சியோ கேக்கோட மெயின் இன்க்ரீடியன்ட், பிஸ்தா ஏலச்சி மிக்ஸ். இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இது ஆப்ஷனல் எல்லாம் கிடையாது. மஸ்ட்டாக பிஸ்தாச்சியோ கேக்குக்கு இது சேர்த்துக்கணும். 1 kg கேக்குக்கு 4 ட்ராப்ஸ் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக அந்த கேக் பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எக் பீட் பண்ணுவோம் தெரியுமா, வெண்ணிலா எசன்ஸ் சேர்ப்போம். அதுக்கு கூடவே இந்த 4 ட்ராப்ஸ் பிஸ்தாச்சியோ எசன்ஸும் சேர்த்து நம்ம அதுக்கு கூடவே பீட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 1/4 கப்பு பால், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இதை பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இதை 8 இன்ச் டின்னில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக ஓவர் மிக்ஸ் ஆகாமல் பேட்டர் இருந்துச்சுன்னா ஹாஃப் டின் நிறைய கிடைக்கும். அதோட அதிகமாக தான் கிடைக்கும். நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் பபிள்ஸ் எல்லாமே, ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி போகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரியே ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட்ஸில் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அதாவது சென்டரில் வந்து ஹைட் அதிகமாக வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸும் ரிமூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி சென்டரில் ஹைட் அதிகமும் வரவும் செய்யாது. மறுபடியும் நல்லா டேப் பண்ணிவிட்டு அவனில் வச்சிடலாம். இதுக்கு 40 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுக்கணும். பேக் ஆகி கிடச்சிருச்சு. கேக் பார்த்தீங்களா, அந்த டின்னோட ஃபுல் ஹைட்டுக்கு வந்திருக்கு. அதுலேருந்து வெளியில் எடுத்து உடனே டிமோல்ட் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அப்புறமா டிமோல்ட் பண்ணிக்கணும். உடனே நம்ம அந்த மாதிரி சைடில்
நைஃப் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த கேக்கு வந்து லைட்டாக கட்டானது மாதிரி ஆகிடும். பட் 5 மினிட்ஸ் தாண்டி நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அழகாக சாஃப்டாக வந்து ரிமூவ் ஆகி கிடைக்கும். கேக் நல்லா கூலாக வச்சிடலாம். இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் வச்சாதான் பாட்டமும் நமக்கு கூலாகி கிடைக்கும். அப்படி இல்லை நம்ம ஃப்ளாட் சர்ஃபஸில் வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்னால பாட்டம் வந்து அந்த வெசர்க்க ஆரம்பிச்சிடும், இந்த தண்ணி ஆகிடும். இப்போ கேக்கில் அந்த டாப் சைட்லலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிற போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு க்ரீன் கலரில் தான் இருக்கும் நம்ம அந்த பிஸ்தாச்சியோ எசன்ஸ் சேர்த்ததுனால. அடுத்ததாக கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் என்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் பிஸ்தா எடுத்துருக்கேன். இது வந்து சின்ன சின்னதாட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அன்சால்டட் பிஸ்தாவாக இருக்கணும். ஏன்னா சில பிஸ்தா வந்து சால்ட்டில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸ்தா காம்பவுண்ட் நமக்கு கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லாம் வாங்குறது கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ 1 kg கேக்குக்கு 75 கிராம்ஸு பிஸ்தா சாக்லேட்டும் 75 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்து டபுள் பாயிலில் நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மெல்ட் ஆகி கிடைக்கும் போது இந்த மாதிரியாக க்ரீன் கலர்லேயே கிடைக்கும். நான் 9 இன்ச்சில் போர்டு எடுத்திருக்கேன், சர்க்கிள் போர்டு. அதில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சிடலாம். இதை சுகர் சிரப்பை வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பு கூடவே கொஞ்சம் சாக்லேட் கனாஷேவையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ அந்த கேக்கில் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு மேலே ஒரு லேயருக்கு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து நமக்கு ஒரே அளவுக்கு கிடைக்கும். இந்த க்ரீமை ஒரே லெவலுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இனி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா பிஸ்தா சாக்லேட் கனாஷேவை ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதை கேக் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா கேக் சாப்பிடும்போது சும்மா அந்த பிஸ்தா கடிப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா. அதனால் ஓரளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். செகண்ட் லேயருக்கும் இதே மாதிரியே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே 3rd லேயர் கேக்கு வச்சுட்டு சுகர் சிரப்பு மட்டும் வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ பிஸ்தாச்சியோ கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் நம்ம வேறு மாதிரியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிஸ்தா க்ரஷும் நமக்கு கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இதையும் வந்து நம்ம ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கலாம். இது வேற ஒரு கேக்கு. இதுலேயே நான் அந்த பிஸ்தா க்ரஷ் தான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கேன். இதிலே ஆல்ரெடி அந்த பிஸ்தா வந்து சின்ன சின்ன பீசஸாக கிடக்கும். அடிஷ்னலாக வேணும்னா கூட எக்ஸ்ட்ராவாக பிஸ்தா அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படின்னா வேறொரு மெத்தடில் நம்மளே ஓன் க்ரஷ் செய்துக்கலாம். நான் ஆல்ரெடி பைனாப்பிள் க்ரஷ் அப்புறமா மேங்கோ க்ரஷ் ஹோம்மேட் எப்படி பண்ணலாங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதில் இருக்கிற அதே ப்ரொசீஜரில் செய்துக்கிட்டா போதும். பிஸ்தா வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் வாட்டரும் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மாவு மாதிரி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் அதில் கிடக்கிறது மாதிரியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு கூட சுகர், கார்ன்ஃப்ளவர் அப்புறமா பிஸ்தா ஏலச்சி மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் கூட விட்டு அந்த ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் க்ரஷ் ஃபார்ம்லையாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து அதையும் வந்து ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கலாம். 3 லேயர் கேக்ஸையுமே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது க்ரம் கோட் கொடுத்துக்கலாம். க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா ஐசிங் பண்ணிக்கலாம். ஐசிங் செய்கிறதுக்கும் பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா ஒரே திக்னஸுக்கு கேக் ஃபுல்லாகவே நமக்கு ஈஸியாக அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்ததாக பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த க்ரீமை ஒரே லெவலுக்கு கேக்கோட டாப்பு சைடில் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பர் இந்த மாதிரியே வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு டேன் டேபிளில் ரொட்டேட் பண்ணி விட்டால் நமக்கு சைடெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். கேக்கோட டாப்பில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரியாக ஸ்லோவாக அதை வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேக்குக்கு மேலே அதோடையும் ஸ்மால் சைஸில் உள்ள ஒரு டின் வச்சு நம்ம லைட்டாக அந்த சர்க்கிள் மார்க்கிங் இதில் கொடுத்துக்கலாம். அப்புறமா கேக்கோட ஹைட்டுக்கு ஹைட்டுக்கு இந்த மாதிரியாக ஒரு சின்ன ஸ்டிக்கு வச்சுட்டு ஒரு மார்க்கிங் போட்டு விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஸ்டார் நாசில் வச்சுட்டு இந்த மாதிரியாக சிம்பிளான ஒரு பைப்பிங் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அது மாதிரியே அந்த கேக்கோட பாட்டமில் போர்டோட சேர்த்து சேம் அந்த பைப்பிங் கொடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இனி இதில் லைட் க்ரீன் கலர்லையா விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு பைப்பிங் பேக்கில் டிப்பில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டா போதும். ஸோ அதில் வந்து கரெக்டான பேட்டர்ன்லாம் கிடையாது, சும்மா நூடுல்ஸ் இருக்கிறது மாதிரியா எதை சுற்றி அந்த ஒரு டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம்ல, 2 பாட்டில் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு சென்டர்லேயே வர்றது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறமா இப்போ பண்ணது மாதிரியே ஒயிட் கலர் க்ரீமில் சேர்த்துக்கலாம். இதை மாதிரியே 2 கலர்லையுமே மாறி மாறி நம்ம பாட்டமில் ஐசிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஒயிட் கலர் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரியே ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த கேக்கோட சென்டர்லையா பிஸ்ஸா கனாச்சே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுனால தான் நான் வந்து இந்த பிஸ்ஸா கனாச்சே பண்ணுறதுக்கு 75 கிராம்ஸு சாக்லேட்டும் 75 கிராம் விப்பிங் க்ரீமும் சொல்லியிருந்தேன். அப்படி இந்த மாதிரி டெக்கரேஷன் தேவையில்லைன்னா 50 கிராம்ஸ் சாக்லேட்டும் 50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கிட்டால் போதும். இதுக்கு மேலேயா க்ரஷ் பண்ணி வச்ச கொஞ்சம் பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு கரெக்டாக அந்த ஒரு பிஸ்தாச்சியோ கேக்கோட ஒரு லுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், பிஸ்தாச்சியோ கேக் ரெடி. இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.